அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய கான்செப்ட் அப்பீல், மேல்முறையீடு. சிறு வினாக்களையும் கேட்குறாங்க, பிக் கொஸ்டின்ஸ்லையும் கேட்குறாங்க, பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டின்ஸ்லையும் கேட்குறாங்க. ரொம்ப கவனமாக நோட்ஸ் எடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு வரும்போது இதெல்லாம் மிக முக்கியமாக தேவைப்படுற ஒன்று. உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் படிக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராக்டிஸுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோடு நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் படிப்பிலையும் ஜெயிக்கலாம், ப்ராக்டிஸ் போதும் ஜெயிக்கலாம். படித்தா மட்டும் போதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. சரி, செக்ஷன் 417 430 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது இந்த அப்பீல்னால் என்னென்னு. இதில் நிறைய கிளாஸஸ் இருக்குது, நிறைய வகையான அப்பீல்ஸ் இருக்குது. இந்த ஒரு 5 லைனை படிக்கிறோம் பாருங்கள். கீழமை நீதிமன்றம், அதாவது லோயர் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஏதோ ஒரு தீர்ப்பு வழங்குது அப்படின்னா அந்த நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அப்பீலுக்கு கீழமை நீதிமன்றம்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகின்றது ஒரு கோர்ட்டு, அப்பீலுக்கு போனோம்னா இந்த நீதிமன்றத்திற்கு இது கீழமை நீதிமன்றம்னு அர்த்தம். இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அப்பீல் ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, எதிர்த்து மேலமை நீதிமன்றத்திற்கு வழக்கை நகர்த்தி செல்லும் நடைமுறை தான் இந்த மேல்முறையீடு அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே உங்களுடைய வழக்கு பார்த்தீங்கன்னா தோற்று போகுது, ஃபெயில் ஆகுது. இந்த பிரச்சனையை நீங்கள் நகர்த்தி கொண்டு மேலே இருக்கிற கோர்ட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா இதற்கு பெயர் தான் அப்பீல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. மேலும் குற்ற தண்டனையை குறைக்க அல்லது விடுவிக்க சாட்சிகள் அடிப்படையில் வாய்ப்பு உள்ளது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 years இம்ப்ரிசான்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இந்த வழக்கை நீங்கள் அப்பீலில் மேலே நகர்த்திக்கிட்டு போகிறீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும். அந்த ஆர்குமெண்ட்டில் வேறு ஆங்கிளில் கண்டிப்பாக அந்த கோர்ட்டு பார்க்கும், அப்பெல்லண்ட் கோர்ட்டு வேறு ஆங்கிளில் பார்க்கும். இவர்கள் பார்த்த ஆங்கிளில் பார்க்காது அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நேர்த்தியாக எழுத கற்றுக்குங்க. அந்த மாதிரி வேறு ஆங்கிளில் பார்க்கும், வேறு சுச்சுவேஷனில் யோசிக்கும். அதற்கு பெயர் தான் அப்பெல்லண்ட் கோர்ட் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா தீர்ப்புகள் மாறுது அப்படின்ற மாதிரி நினைக்கணும். இந்த இடத்துல 7 years கொடுக்குறாங்க, அங்கே போன உடனே வெறும் 3 years இல்லைன்னா அவர் விடுவிக்கப்படுவதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்குறோம். அதற்கு காரணம் என்னென்னா அவர்களுடைய பார்வை வேறு அந்த குற்றத்தை பொறுத்தவரை. சரி, அந்த மாதிரி 7 years விதிக்கப்படுகின்ற அந்த இம்ப்ரிசான்மெண்ட்டை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் 5 years மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா நோ, நீ வெளில போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேலும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா 2வது அப்பீல் உயர்நீதிமன்றமாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வழக்கு ஃபெயில் ஆயிடுச்சா அப்படியே நீங்கள் ஒரு அப்பீல் போகிறீங்க, இதுக்கு பேர் வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல், எஃப்ஏன்னு போகிறேன் நான். இந்த இடத்துலையும் உங்களுடைய வழக்கு தோற்று போகுதுன்னா மறுபடியும் நீங்கள் எங்கே போகிறீங்க, இன்னொரு இதை விட பெரிய நீதிமன்றத்திற்கு மேலே போகிறீங்க. நீங்கள் இதற்கு பெயர் செகண்ட் அப்பீல். செகண்ட் அப்பீல் எப்பயுமே என்னவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஹைகோர்ட்டாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். இது குற்றவாளி அல்லது புகார்தாரரால் தாக்கல் செய்யப்படுகிறது. கரெக்டான இடத்துல வந்து நின்றுட்டோம் பாருங்க. குற்றவாளியும் இதில் தாக்கல் செய்யலாம், புகார்தாரரும் தாக்கல் செய்யலாம். இது வந்து ஒரு லீகல் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பதிய வைக்கிறேன். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. லீகல் ரைட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனரபிள் கோர்ட்டு உங்களுடைய பெட்டிஷனை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதற்கு நம்பர் வழங்கி அந்த வழக்கை நடத்தி தான் ஆகணும். இதற்கு பெயர் தான் லீகல் ரைட்ஸ். இதற்கு முன்னாடி பார்த்த ரிவிஷன் பார்த்தீங்கன்னா லீகல் ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அது ஆனரபிள் கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷ்னரி பவராக மட்டும்தான் பார்க்கப்படுதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அப்படி லீகல் ரைட்டு யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டுக்கும் இருக்குது, கம்ப்ளைனண்ட்டுக்கும் இருக்குது. அக்யூஸ்டு அப்பீல் போகிறாருன்னா அந்த இடத்துல அவர் அப்பலண்ட்டாக இருப்பார், அப்பலண்ட்/அக்யூஸ்டாக இருப்பார். கம்ப்ளைனண்ட்டு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு போனாங்கன்னா அவர் அந்த இடத்துல அப்பலண்ட்டாக இருப்பார் /கம்ப்ளைனண்ட்டாக இருப்பார். இவ்வளோதான் விஷயம். இந்த இடத்துல தெளிவாக சொல்லியாச்சு. கிரிமினல் அப்பீல், சிவில் அப்பீல்னு தனியாக இருக்குது. சிவில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் இருக்கிற நோட்ஸையும் எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸாமில் கம்பேர் பண்ணி கூட நீங்கள் எழுதலாம், தவறொன்றும் கிடையாது. அதற்குத்தான் அட்வைகேசின்ற ஒரு கான்செப்ட். ஒரே படிப்பு படிக்காமல் பல சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வரது தான் உங்களுடைய பேப்பருடைய மிக முக்கியமான ஒரு கான்செப்டாக இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரே பேப்பரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் எழுதாதீங்க. கான்ட்ராக்ட் ஆக்டை உள்ளே விடுங்க, வேறு ஏதோ என்னென்னவோ இருக்கிறதெல்லாம் தூக்கி உள்ளே விட்டு எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக மாறிடலாம்.
இட்ஸ் ஏ லீகல் ரைட் அப்படின்னு சொல்லியாச்சு, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்பர் கோர்ட் ஒன்லின்னு சொல்லியாச்சு, ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம். எலிஜிபிள் போத் மீன்ஸ் என்னென்னா அக்யூஸ்ட் அண்ட் கம்ப்ளைனன்ட் அப்படின்ற மாதிரி. அக்யூஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு அட்வொகேட் வருவார், கம்ப்ளைனன்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஏபிபியோ இல்லை பிபிஓ வருவார். இது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் ஏன் கம்ப்ளைனண்ட்டுக்கு அரசாங்க தரப்பில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு குற்றம் நிகழுதுன்னா அந்த குற்றத்திற்கு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு இருக்குது. ஸ்டேட்டு தான் பார்த்தீங்கன்னா குற்றத்தின் பொறுப்புத்தன்மையுடைய ஒரு நபராக இந்த இடத்துல பார்க்கப்படுகிறார். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வருவதற்கு அல்லது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வருவதற்கு வாய்ப்பு அதிகம்லாம் கிடையாது. தேவைப்படும் பட்சத்தில் நம்ம வேணால் அட்வொகேட்டாக நம்ம வேறு யாருன்னா வச்சுக்கலாம். அப்போ கூட பிபிஓ இல்லை ஏபிபிஓ உங்களுக்கு அலையிட வந்துக்கிட்டே தான் இருப்பார். மற்ற வழக்குகளைப் போல இரண்டு தரப்புலையும் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் மட்டுமே வாதாட முடியாது. இந்த மாதிரி குற்ற வழக்குகளில் ஒரு தரப்பினர் அட்வொகேட்டாகவும், அதாவது அக்யூஸ் சைடில், கம்ப்ளைனன்ட் சைடில் கண்டிப்பாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லைன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் இருப்பார்ன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக எழுதுங்க. அகைன்ஸ்ட் கன்விக்ஷனை எதிர்த்தோ, தண்டனையை எதிர்த்தோ, அகைன்ஸ்ட் அக்யூட்டல் விடுதலையை எதிர்த்தோ மேல்முறையீடு செய்யலாம். இதில் எத்தனை அப்பீல் இருக்குது? ஃபர்ஸ்ட் அப்பீல் இருக்குது, செகண்ட் அப்பீல் இருக்குது, ஃபைனல் அப்பீல் இருக்குது. செகண்ட் அப்பீல் இஸ் ஹை கோர்ட், ஃபைனல் அப்பீல் இஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இந்த அப்பீல்னா என்னன்றது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புத்தகத்தை படிக்கும்போது மிக அற்புதமாக இதற்கு பிறகு புரிய வரும் அப்படின்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸுக்கு இருக்குது. இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பாருங்கள். கே சின்னசாமி ரெட்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இன் 1962 சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 1788 என்ற பேஜ் நம்பரில் இருக்குது. இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா குற்றவாளி விடுதலை செய்த பிறகு அவர் பார்த்தீங்கன்னா அக்யூட்டலாக ஆயிடுறாரு, விடுதலை செஞ்சுட்டாங்க அவரை. அரசு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராசிக்யூஷன் சைடுன்னு சொல்லுவாங்க அரசை, ப்ராசிக்யூஷன் சைடு என்ன பண்ணுறாங்கன்னா மேல்முறையீடு செய்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசுக்கு விடுதலை தீர்ப்பு எதிராக மேல்முறையீடு செய்ய உரிமை உள்ளது. இது ஒரு விஷயமே கிடையாது இந்த கேஸ் ஸ்டடி. ஆனால் இதை விட பெரிய கான்செப்ட் உள்ளே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு சுருக்கமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, மேல்முறையீடு செய்ய அரசுக்கு அதிகாரம் உள்ளது, வாய்ப்பு உள்ளது. இது லீகல் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருவருக்குமே லீகல் ரைட்ஸ், அதனால தான் எலிஜிபிள் போத்துன்னு இந்த இடத்துல போட்டாச்சு நம்ம. ஸோ தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உரிமை உள்ளது. ஆனால் சாதாரண சந்தேகம் காரணப்படுத்த இல்லாத பொழுது நீதிமன்றம் மேல்முறையீடை எதிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லைன்னா நீதிமன்றமே பார்த்தீங்கன்னா அந்த மேல்முறையீடை எதிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இருந்தாலும் நீதி கேட்டு மேல்முறையீடு செய்பவர்களின் மனுக்களை ஏற்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கே சின்னசாமி ரெட்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவாக அப்பீலுடைய கான்செப்டை சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இது என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க, நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக குழுவியில் இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.